கர்த்தருக்குள் என் பாதை செவ்வைப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர். சவுலை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆனால் தன் வழியை சவுல் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தனக்கு தோன்றியபடியெல்லாம் செய்தார். அது தேவனை மிக மிக துக்கப்படுத்தியது. அவர் வழி மிகவும் மோசமாயிருந்தது. எனவே அவர் முடிவும் மிக மிக மோசமாயிருந்தது. ஆனால் தாவீதோ கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் தன் வழிகளை ஒப்புக் கொடுக்கிறவராகவே இருந்தார். எனவே அவருக்கு ஜெயம் மேல் ஜெயம் கிடைத்தது. ஆனால் சிக்லாக்கிலே தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தார். எனவே எல்லாவற்றையும் இழந்து போனார். தன் வழிகளை திருத்திக் கொள்ள நினைத்து அழுது மன்றாடி தேவனிடத்தில் மன்னிப்பும் கேட்டார். பிறகு தேவனிடத்தில் நான் போகலாமா, என் வழி வாய்க்குமா என்று ஜெபித்தார். கர்த்தரும் போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு பண்ணினார். எனவே கர்த்தரே அவரை நடத்த ஆரம்பித்தார். எதிரி படையில் இருந்த ஒருவன் வியாதிப்பட்டு கைவிடப்பட்டிருந்தான். அவனுக்கு நேராக கர்த்தர் அவரை நடத்தினார். அவன் சரியான பாதையில் அவர்களை கொண்டு போய் எதிரி இருக்கும் இடத்தை காண்பித்தான். அங்கு தாவீதுக்கு மிகப்பெரிய ஜெயம் கிடைத்தது. இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். அவர் வழி உத்தமமாய் இருந்தபடியினால் அவர் முடிவும் சம்பூர்ணமாய் இருந்தது. ஆமாங்க, நாளை என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கன்னிகளை கொண்டு வந்து சேர்க்கோங்க. நம் சுய புத்தியில் சாயாம தேவனிடத்தில் நம் வழிகளை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஆலோசனை நாம் கேட்கும் போது கர்த்தரும் நம்மை செவ்வையாக நடத்துவாருங்க. ஆரம்பம் எவ்வளவு அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் நடத்த கர்த்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். எனவே யார் என்ன சொன்னாலும் நம் சுய புத்தியின் மேல் நாம் சேராமல் தேவனுடைய வழிகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை செவ்வையாய் நடத்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய வழிகளை நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர். மற்றவர்கள் ஆலோசனையோ என் சுய புத்தியோ நான் சாராமல் முதலில் உம்மிடத்தில் என் வழிகளை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க எனக்கு கற்றுத்தாரும். என்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கத்தக்கதாக தேவன் என்னை வழி நடத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.